மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்ன வந்த புதிய அரசு உங்க படத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கொள்கை தலைவர்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களோ அந்த தலைவர்கள் படம் இல்லையாங்கிறத கொஞ்சமாவது நீங்க யோசிச்சீங்களா? வரலாற உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டு வரலாறு ஸ்டாலின்ல இருந்து தொடங்குதா, விஜயில இருந்து தொடங்குதா? பஞ்சாப்ல பகத்சிங் படமும் டாக்டர் அம்பேத்கர் படம் தான் எல்லா அரசு அலுவலகங்களிலும் இருக்கு. டெல்லியில டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல எல்லா அரசு அலுவலகங்கள்ல டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கணுங்கிறது கட்டாயம்னு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய படம் வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. அந்த படம் எப்படி இருக்கணுங்கிறத எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்தில் இது நடக்குது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய படத்தையும் அவருடைய தந்தை கருணாநிதி அவர்களுடைய படத்தையும் எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் படம் அரசு அலுவலகங்களில் வைக்கப்படுறத நம்ம எதிர்க்கல, இருக்கட்டும். ஆனால் இந்த முதலமைச்சர்கள் தான் இந்த நாட்டை உருவாக்கியிருக்காங்களா? இந்த நாட்டை உருவாக்கிய தலைவர்கள், தேச தலைவர்கள், சுதந்திர போராட்ட தலைவர்கள், சமூக நீதி தலைவர்கள், இந்த தலைவர்கள் எல்லாம் நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தானா? 2022 இருந்து தொடர்ச்சியா நாங்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்ப வந்த விஜய் அரசுக்கு கூட நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். என்னன்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க. அந்த அரசாணையில அரசு அலுவலகங்களில் வைக்கக்கூடிய படங்களினுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல அவர் படத்தை கூட அவர் வைக்கணும்னு சொல்லல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா படங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 1990 அந்த அரசாணையில ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுல டாக்டர் அம்பேத்கர் படத்தையும் சேர்த்துனாங்க. நாங்க என்ன கேட்கிறோன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க எந்த தலைவர்களை கொள்கை தலைவர்களாக அறிவித்தீர்களோ அந்த தலைவர்களினுடைய படங்கள் அரசாணையினுடைய பட்டியலில் இருக்கிறோம். உங்க படத்தை வைக்கிறதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்களே, இந்த தலைவர்களுடைய படங்களை ஏன் வைக்கல? ஏன் இது உங்களுக்கு தோணல? கடந்த ஆட்சியில அப்பா மகன் படம் எல்லா அரசு அலுவலகங்கள் இருந்துச்சு. நாங்க சொன்னோம், உங்க படம் மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த ஆட்சியில தூக்கி வீசிடுவாங்க. சமூக நீதி தலைவர்களுடைய படத்தை வைங்க, தந்தை பெரியார் படத்தை வைங்க, அண்ணா படத்தை வைங்க, டாக்டர் அம்பேத்கர் படத்தை வைங்க, யாராலையும் தூக்க முடியாது சொன்னோம். ஆனா போன ஆட்சியில கேட்கல. சரி, மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்ன வந்த புதிய அரசு உங்க படத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கொள்கை தலைவர்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களோ அந்த தலைவர்கள் படம் இல்லையாங்கிறத கொஞ்சமாவது நீங்க யோசிச்சீங்களா? ஏன் அந்த தலைவர்கள் படங்களை வைக்கல? வரலாற உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டு வரலாறு ஸ்டாலின்ல இருந்து தொடங்குதா, விஜயில இருந்து தொடங்குதா? ஏன் தந்தை பெரியாரை மறக்கிறீங்க? ஏன் டாக்டர் அம்பேத்கர் மறக்கிறீங்க? எம்ஜிஆர் இந்த அரசாணையை கொண்டு வரும்போது அவருடைய படத்தை கூட அந்த அரசு அலுவலகங்களில் வைக்கணும்னு சொல்லல. இன்னைக்கு பஞ்சாப்ல பகத்சிங் படமும் டாக்டர் அம்பேத்கர் படம் தான் எல்லா அரசு அலுவலகங்களிலும் இருக்குது. டெல்லியில டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல எல்லா அரசு அலுவலகங்கள்ல டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கணுங்கிறது கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. எல்லா அரசு அலுவலகங்களையும் டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்குது. எங்க? உத்தரப்பிரதேசத்துல. எந்த அம்பேத்கரை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ, எந்த பெரியாரை முன்னிலைப்படுத்தி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த பெரியார் படம், டாக்டர் அம்பேத்கர் படம் ஏன் இல்லை? ஏன் நீங்க வைக்கல? என்ன மாற்றம் இது? நாங்க தொடர்ச்சியா இதை சொல்லிட்டு வர்றோம். போன ஆட்சியிலையும் கேட்கல, இந்த ஆட்சியிலையும் கேட்கல. அடுத்தது
கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக இதில் தலையிட்டு உங்களுடைய கொள்கை தலைவர்கள் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படங்களை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கட்டாயம் அப்படிங்கிறத நீங்க உத்தரவு போடுறீங்க. உங்க படம் எங்க வச்சிருக்காங்களோ அங்க எல்லாம் உங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய படங்கள் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. உடனடியாக நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.